அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் புதிதாக பல பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வரப்போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இவர்களை இணைத்ததன் மூலம் இவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அருகில் வந்திருக்கிறதா? மக்களிடம் இவர்களை பற்றிய வரவேற்பு எப்படி இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தில் வேற்று கட்சிகளில் இருந்து முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர்களை தமிழக வெற்றி கழகத்தின் பால் இழுத்ததனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எந்த வகையான காய்களை நகர்த்தி இருக்கிறார்? இன்னும் பல விரிவான தகவல்கள் இருக்கின்றன. இந்த மூவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது குறித்தும் பல்வேறு பொறுப்பாளர்கள் நியமனம் குறித்தும் வாருங்கள் தெரிந்து கொள்வோம். தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஏறக்குறைய ஓராண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் 3 முக்கிய பொறுப்பாளர்களும் ஏனைய பொறுப்பாளர்கள் பலரும் நியமிக்கப்பட்ட அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அதில் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்தவர், திமுகவிற்காக பல்வேறு தேர்தல்களில் கலந்து கொண்டவர். அவருக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் என்னும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தேர்தல் வியூக வகுப்பாளராக தாவேகாவிற்கும் திரு விஜய் அவர்களுக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஜான் ஆரோக்கியசாமி என்பவருடன் இணைந்து தேர்தல் பிரச்சாரம் மற்றும் வியூகங்களில் மேற்பார்வை செய்வார், பிரச்சார யுக்திகளை வகுத்து கொடுப்பார் என்பது போன்ற அறிவிப்பும் வெளியாக இருக்கு. சமூக ஊடக பிரிவுக்கு துணை பொதுச் செயலாளராக CTR நிர்மல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். பாஜகவில் இருந்து அதிமுகவிற்கு தற்போது தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் நிர்மல்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக பேச்சாளர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கழக பொறுப்பாளராகவும் மற்ற ஏனைய பதவிகளுக்கும் பல்வேறு பெயர்களை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நேற்றைய அறிவிப்பில் வெளியிட்டிருக்கிறார். இந்த 3 பேரை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததன் மூலமாக என்ன விதமான பலத்தை பெற்றிருக்கிறது தாவேகா என்றால், முதல் நபர் ஆதவ் அர்ஜுனா திமுக மற்றும் VCKவை நன்கு அறிந்தவர், நன்கு பரிச்சயப்பட்டவர், தேர்தல் களத்தில் வகுக்கப்பட்ட வியூகங்கள் எப்படி, அதை செயல்படுத்தியது எப்படி போன்றவற்றை அருகிலிருந்து பார்த்தவர், பல்வேறு மாநாடுகளை சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடித்தவர். அப்ப இவருடைய வருகை தாவேகாவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதவும். ஒரு சக்சஸ்ஃபுல் ஆர்கனைசரா இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனாவின் வருகை தாவேகாவில் இனி வரக்கூடிய நிகழ்வுகளை சக்சஸ்ஃபுல்லாக ஆர்கனைஸ் செய்து நடத்த பெரும் பங்கு ஆற்றும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது நபர் CTR நிர்மல்குமார். இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாரு? அண்ணாமலை என்னும் ஒரு நபர் தமிழக பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்றும் போது பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சென்றடைய முக்கிய காரணமாக இருந்தது அவர்களுடைய IT விங். அந்த IT விங்கில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தான் இந்த நிர்மல்குமார். பாஜக எனும் கட்சியை பெரும் பங்கு மக்களிடத்தில் கொண்டு சேர்த்த அந்த அண்ணாமலையின் வருகையின் போது அண்ணாமலைக்கு கீழ் பணியாற்றி இருக்கக்கூடியவர் தான் இந்த நிர்மல்குமார். பிறகு அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அங்கேயும் சீரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். IT விங் ஒருங்கிணைப்பு, ஒரு ஹேஷ்டேக் போடுறது எப்படி, அதை எப்படி ட்ரெண்ட் செய்யறது அப்படிங்கிறதுல நிபுணத்துவம் பெற்றவராக இவர் கருதப்படுகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உறுப்பினர்களும் சமூக ஊடகங்களில் அக்கௌண்ட் வைத்திருக்கிறாங்க, சமூக ஊடகங்களில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இருக்கக்கூடிய மற்ற அணிகளிலோ இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளிலோ இருக்கக்கூடிய நபர்கள் தேர்ந்தெடுத்து IT விங்குக்கு ஆட்களை நிரப்பி கொண்டிருக்கும் வேளையில் தாவேகாவில் இயல்பாகவே தங்களை இணைத்துக் கொள்ளும் பலரும் ஆல்ரெடி IT விங்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஒருங்கிணைப்பதே நிர்மல்குமாருக்கு பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது. மூன்றாவது நபர் ராஜ்மோகன். தமிழக வெற்றி கழகத்திற்கான சிறப்பானது ஒரு பேச்சாளர் முகமாக இவர் திகழ்வார் என்று நம்பப்படுகிறது. இவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகள் என்னென்ன, அவர்கள் கொள்கை தலைவர்கள் யார் யார், இவர்களது தீர்மானங்கள் என்னென்ன போன்ற பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கும், ஊடக விவாதங்கள், பிரஸ் மீட் போன்றவற்றில் தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை சொல்வதற்கும் ஒரு சிறந்த பேச்சாளராக அறியப்பட்ட திரு ராஜ்மோகன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தில் இணைய வேண்டும் என பல கட்சிகளில் இருந்து முக்கிய பிரமுகர்கள் ஆர்வம் காட்டி வந்தனர். அவர்களையெல்லாம் ஒதுக்கி அல்லது ஹோல்டில் வைத்துட்டு இந்த 3 பேருக்கு முக்கியமான பொறுப்புகளை அளித்திருப்பது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் ஸ்மார்ட்டான மூவ் என்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இவர்கள் வந்ததனால் தமிழக வெற்றி கழகத்திற்குரிய இன்னொரு மிகப்பெரிய பலம், எதிரிகளின் வியூகங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை அனுமானிக்க முடியும். இவங்க ஏற்கனவே அந்தந்த கேம்ப்ஸ்ல வேரியஸ் கேம்ப்ஸ்ல பணியாற்றி இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால தாவேகாவின் கொள்கை எதிரி, கோட்பாட்டு எதிரி மற்றும் தாவேகாவின் அரசியல் எதிரியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் பாஜகவில் பணியாற்றியவர்கள், அந்த அனுபவம் இருக்கிறதுனால எதிரி கூடாரங்களின் செயல்பாடு எப்படி இருக்கும், அவர்களது தயாரிப்பு எப்படி இருக்கும் என்பதை
தாவேகா உணர்ந்து கொள்ளவும் அதற்கேற்ப வியூகங்களை வகுக்கவும் இவர்களின் வருகை உதவும் எனவும் சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தில் பல லட்சம் பேர் ஏற்கனவே உறுப்பினராக பதிவு செய்திருக்கிறார்கள் என்று அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருந்தாலும் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்க களத்தில் இவர்களை எல்லாம் வழிநடத்த தேவையான முன்னெடுப்புகளை இந்த 3 பேரும் செய்வார்களா என்பதையும் பொறுத்திருந்துதான். தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த அறிவிப்பு குறித்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த 3 பேரோட வருகையினால் மட்டும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். ஆனா இந்த 3 பேருக்கு இந்த பதவி கொடுத்தது டிசர்விங்கா அப்படிங்கிறத இந்த 3 பேரோட செயல்பாடுகள் தான் உணர்த்த போகின்றது. இவர்கள் கட்சியில் இணைத்து கொண்டதன் மூலமாகவோ இவர்களுக்கு இந்த பதவி அளிக்கப்பட்டதன் மூலமாகவோ வெற்றி நிச்சயம் அல்லது இது ஒரு ஸ்மார்ட்டான மூவ் என்ற முன்முடிவுக்கு வர இயலாது. இவங்க எல்லாரோட செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, இனி வரும் நாட்களில் இவங்க என்னென்ன திட்டங்களை தமிழக வெற்றி கழகத்துக்காக செய்ய போறாங்க, எந்த மாதிரி இவங்க தமிழக வெற்றி கழகத்தின் இமேஜை மக்களிடத்தில் கொண்டு போக போறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான பிரிவுகள், தேர்தல் பிரிவுக்கு ஆதவ அர்ஜுனா, சமூக ஊடக ஐடி விங் பிரிவுக்கு சிடிஆர் நிர்மல்குமார், கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன், 3 முக்கியமான பிரிவுகள், 3 முக்கியமான நபர்களை இதற்கு நியமித்திருக்கிறார் விஜய். இந்த 3 பேரும் விஜயோட இமேஜையும் தாவேகாவின் இமேஜையும் தங்களது இமேஜ்களையும் எப்படி மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளையும் அதற்கு பின் இருக்கக்கூடிய நுண் அரசியல்களையும் தெரிந்து கொள்ள மறக்காம 5 பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திரு நாடு.